ஹைவேஸ் அதிகாரிகளோடு சேர்ந்து அந்த இடத்தை பார்வையிட்ட நிறுவனத்துக்கு தான் டெண்டர் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. இதில் நாங்களும் பார்வையிட்டதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு எல்என்டி போன்ற பெரிய நிறுவனங்கள் எல்லாம் முன் வந்திருக்குது. அவங்க கூடலாம் வர முடியாதுன்னு ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள். ஸோ இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் போய் திருவண்ணாமலையிலேருந்து உத்தண்டி வரைக்கும் போய் சுற்றி பார்த்து விட்டு நாங்கள் இதோ பார்த்துருக்குறோம் பாருங்கள்னு அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளோட அந்த புகைப்படம் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டாங்க. அண்ட் எல்என்டி இது போன்ற பெரிய நிறுவனங்கள்கிட்டலாம் கூப்பிட்டு நீ அப்ளை பண்ணாதுன்ட்டாங்க. ஒன்றும் கிடையாது. தேர்தலுக்கு முன்னால் வேலு அடிக்க போகும் பெரிய கொள்ளை இது. அது 2100 கோடி என்னமோ போட்டிருந்துச்சு. அந்த காஸ்ட் அது இதெல்லாம் இன்ஃப்ளேட் பண்ணி 4000 கோடின்னு அதை உயர்த்துறதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 20 to 30% ப்ராஜெக்ட் காஸ்ட்டை இன்ஃப்ளேட் பண்ண சொல்லிட்டாங்க. 100 கோடி ரூபாய் ஒரு ரோடு போடுறதுக்கு ஆகுதுன்னா 120 கோடியாக போடுன்றதை சொல்லிட்டாங்க. சரியா? 120 கோடியாக அதை போடும்போது ஏற்கனவே அந்த 100 கோடிக்கு கோட் பண்ணுறதுலேயே 20% லாபம் வச்சு தான் அவன் போடுவான். எந்த நிறுவனமாக இருந்தாலும் 20% கூட லாபம் இல்லாமல் பிட் பண்ண மாட்டாங்க பெரிய ப்ராஜெக்டை. அதில் இன்னொரு 20% இன்ஃப்ளேட் பண்ணால் அந்த இன்ஃப்ளேட் பண்ண 20% மொத்தமாக மந்திரிக்கு. புரியுதா? 4000 கோடியில் எவ்வளோ 20%? ஸோ துண்டா 800 கோடி இதில் வேலுவுக்கு போகுது. இது எதற்காக இவ்வளவு விவரமாக நான் இந்த ஜோசியம் சொல்கிறேன் என்றால், இந்த ஜோசியம் உங்களுக்கோ நிதிஷுக்கோ பார்வையாளர்களுக்கோ அல்ல, அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்காகத்தான் நான் இந்த ஜோசியத்தை சொல்கிறேன்.